அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். வெளிச்சம் தேடும் நிலவு எனும் பெண்ணை மையமாக வைத்து நான் எழுதிய நாவலை தொடர்ந்து இப்போது இன்னொரு தாய் என்கிற தலைப்பில் முழுக்க முழுக்க மகளிர் பற்றிய கதைகளை தொகுத்து எனது பொன் பதிப்பகத்தின் மூலம் இந்த நூலை வெளியிட்டேன். இன்னொரு தாய் என்கிற இந்த மகளிர் சிறுகதை தொகுப்பு என்னுடைய 16வது நூலாகும். பெண்களை பற்றி எழுதுவதில் உனக்கென்ன இத்தனை ஆர்வம் என்று நண்பர்கள் கேட்பார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆணாக இருந்து கொண்டு பெண்களை பற்றி குறிப்பிடும்படியாக எழுதுகிறாயே என்று பெருமையோடு சொல்வார்கள். உண்மை என்னவென்றால் நம்மை விட்டு சற்று விலகி சிந்திப்பதே சிறந்தது என்று கருதுபவன் நான். ஆகையால்தான் என்னை தாண்டி வேறு ஒரு கோணத்தில் இக்கதைகளை சிந்திக்கத் தொடங்கினேன். எத்தனை எத்தனை சம்பவங்களைத்தான் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்க முடியும். ஆகவே அவைகளை மகளிர் கதைகளாக ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று என் ஆசையும் நிறைவேறியது. எந்த ஒரு ஆணும் தினமும் பல குணங்களுடைய பெண்களோடு பழகியாக வேண்டிய ஒரு கட்டாயம். இதை யாராலும் தவிர்க்க முடியாது. அப்படி நாம் சந்திக்கும் மகளிர் மூலம் நமக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது. இப்படியும் பெண்கள் இருப்பார்களா? இதுதானா பெண்ணின் பிறவி குணம்? இப்படித்தான் பெண் நடந்து கொள்ள வேண்டுமா என்ற பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கிறது. பொதுவாகவே பெண்கள் மென்மையானவர்கள். ஆகவே அவர்களை மலருக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம். பெண்மையும் சமயங்களில் கடினத்தன்மையாவதும் உண்டு. மலர்களை கையாளத் தெரியாதவன் மனிதனே அல்ல. அப்படி மிருதுவாக கையாளும் மனிதனை புரிந்து கொள்ளாதது மலர்களே அல்ல. என்னை கேட்டால் பெண்களை பற்றி பொதுவாக என்ன சொல்வேன் என்றால், பெண்களைப் போல நல்லவர்களும் கிடையாது, அவர்களைப் போல தீயவர்களும் கிடையாது. அப்பேற்பட்ட 2 குணாதிசயங்களை கொண்ட பெண்களை மையமாக வைத்துதான் இந்த மகளிர் கதைகளை எழுதி தொகுத்து நூல் வடிவில் வெளியிட்டேன். ஆணுக்கு ஆண் சமம் என்றால் பெண்ணுக்கு பெண் சமமே. ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும்போது இரண்டுமே சமமாகிப் போகிறது. பெண் காதலியாய் இருக்கும்போது பத்திரப்படுத்தப்படுகிறாள். மனைவியான பின் அவள் படுத்தப்படுகிறாள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை களைய வேண்டும். இது ஆண்களால் மட்டுமே சாத்தியமல்ல. பெண்ணே பெண்ணை மதிக்க வேண்டும். அவர்களை பற்றி அவர்களே அறிய வேண்டும். ஆணுக்கு பெண் பாதுகாப்பு, பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு. இருவருக்கும் அன்பே பாதுகாப்பு. இன்னொரு தாய் என்கிற இந்த மகளிர் சிறுகதை தொகுப்பில் 16 கதைகள் இடம்பெற்றிருக்கிறது. அவைகளின் முற்பகுதி மட்டும் நூலிலிருந்து உங்களுக்காக. எழுத்து எமக்கு தொழில் என்பது போல டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களிடம் பணியாற்றிய போது கடிதங்களாக எழுதி கொண்டிருந்தேன். அங்கிருந்து வெளியேறிய பின் பத்திரிகைகளில் எழுதத் தொடங்கினேன். அதன் பின்னர் பதிப்பகங்களில் எழுதத் தொடங்கினேன். இப்படி எழுத்தாகவே தொடர்ந்தது என் வாழ்க்கை.
பிரசாந்த் அவர்களை விட்டு வெளியேறிய பின் இயக்குனர் பி வாசு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கசன்கான் என்பவரிடம் பணியாற்றத் தொடங்கினேன். அங்கும் எனக்கு மன்ற பொறுப்புதான். கசன்கான் அவர்கள் அடிக்கடி சென்னை வரமாட்டார். படப்பிடிப்பு இருந்தால் மட்டுமே வருவார். படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் பெங்களூரில்தான் இருப்பார். ஆகவே மேற்கு மாம்பலம் வரதப்பன் தெருவில் இருந்த அவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த எனக்கு எழுதுவதற்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது. என் உழைப்பிற்காக கசன்கான் அவர்கள் புதிய சைக்கிள் ஒன்றை எனக்கு வாங்கி கொடுத்தார். அந்த புது சைக்கிளில் டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகை அலுவலகத்திற்கு கதை கொடுப்பதற்காக சென்றேன். உள்ளே சென்று நண்பர் ராஜசேகர் அவர்களிடம் கதையை கொடுத்துவிட்டு வெளியே வந்து பார்த்தால் சைக்கிள் இல்லை. பதைபதைத்து போய்விட்டேன். பிறகு உஷா பத்திரிகை அலுவலகத்தில் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள். தியாகராய நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். எந்த ஒரு பலனும் இல்லை. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.